தமிழக பாரதிய மசூர் சங்கத்தின் சுற்றுச்சூழல் பொறுப்பாளரும் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திற்கான தமிழ் மாநில பாரதிய மசூர் சங்கத்தின் பார்வையாளருமான திரு தனிகரசுஜி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றனர். தமிழ்நாடு பாரதிய மசூர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளரும் பாரதிய 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் தலைவருமான திரு சி.ஜி. சங்கர் அவர்களே, தமிழ்நாடு பாரதிய மசூர் சங்கத்தின் அமைப்பு செயலாளர் திரு சங்கராஜ் அவர்களே மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொதுச்செயலாளர் செந்தில்குமார் அவர்களே மற்றும் சங்க நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். சகோதரர்களே, பாரதிய மசூர் சங்கம் எப்படிப்பட்டது அப்படின்றது நமக்கு எல்லாரும் தெரியும். நம்ம துணை பொதுச்செயலாளர் கூட இந்த மாதிரியான சங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் ஆண்டறிக்கை வச்சிருந்தாரு. ஒவ்வொரு விஷயமும் இதுவரை 2018க்கு முன்னாடி நம்ம பாரதிய மசூர் சங்கத்திலிருந்து நம்ம 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 2018க்கு அப்புறம் நம்ம சங்கம் எப்படி இருக்குது, நம்ம தொழிலாளர்களோட தேவை எந்த அளவுக்கு பூர்த்தியாக இருக்குதுன்னு அந்த ஆண்டறிக்கையில் நம்மளால தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய எந்த விஷயமும் அந்த பொதுச்செயலாளர் அறிக்கையில் இல்லை. எல்லா விஷயமுமே ஒவ்வொரு தொழிலாளியும் பாதிக்கப்படும் பொழுது பாரதிய மசூர் சங்கம் முன்னாடி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நம்மளுக்கு பாதுகாத்து தர முடியுமோ அந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம். சாதாரணமாக இந்த விஷயத்தை எல்லாமே, அதில் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் சாதாரணமாக கடந்து போயிருக்கீங்க. நான் ஒரு ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம், அதாவது இது மாதிரி விஷயங்கள் கிடைச்சிது அப்படின்னா தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு நம்மளால அப்ரோச் பண்ண முடியும், தொழிலாளர்கள் நம்மகிட்ட எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுன்ற ஒவ்வொரு விஷயமும் அதில் இருக்கு. அந்த அளவுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் எந்த சங்கத்தாலையும் சாதிக்க முடியாத விஷயங்கள் தான் இன்னைக்கு பொதுச்செயலாளர் அறிக்கையில இருக்குது. அந்த அளவுக்கு கடந்த 3 ஆண்டுகள்ல நம்ம சங்கம் வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டு நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு கடந்த நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் பொதுச்செயலாளர் எல்லாருக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி புதுசாக நம்ம இப்போ பொறுப்பேற்றிருக்கோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு சின்ன கதை சொல்லி பண்ணுறேன். நம்ம மகாபாரதம் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். மகாபாரதத்தில் பேசக்கூடிய மகாபாரதம் யாரா காரணகர்த்தா அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா அந்த மகாபாரதத்தில் என்ன வேலை செஞ்சார் அப்படின்னா அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தார். அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கிறாரு. அந்த மகாபாரதம் நடக்கிறதுக்கும் அவர் தான் காரணம். அப்படி இருக்கும்போது பகலில் வந்து அப்பெல்லாம் வந்து போர் தான் வந்து பகலில் நடக்கும், இரவில் வந்து போர் நடக்காது, எல்லாருக்கும் ஓய்வு அறிவிச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது காலையிலேருந்து பகலில் வந்து போர் நடக்குது. திரும்ப எல்லாரும் இரவு வந்துருச்சு. இரவு வரும்போது அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கு தான் தேர் ஓட்டுறாரு இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனன் வந்து இழப்பார போய் ஓய்வு எடுத்துக்கிறாரு. இது மாதிரி ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் நடந்த அந்த 18 நாளில் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு அர்ஜுனனுக்கு முழிப்பு வருது. அந்த முழிப்பு வரும்போது எங்கடா கிருஷ்ண பரமாத்மா காணும், அது ஓய்வு எடுக்கிற இடத்துல பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா காணும், எங்கடா அப்படின்னு சொல்லி தேடும்போது குதிரைகளுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னா குதிரைகளுக்கு பணிவிடை செய்யறாரு. இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு தூக்கி போட்டு பரந்தாமா நீ இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, இந்த போர்ல வந்து உனக்கு நான் தேர்வட்டி, நான் குதிரைகளை பணிவிடை செஞ்சு குதிரைகளை சரியா பார்த்துக்கிட்டாதான் நான் நாளைக்கு போய் தேர்ல உட்காரும் போது குதிரை வந்து நான் சொல்றதை கேட்கும். இப்ப நீ சொல்றதை நான் கேட்டாதான் நான் சொல்றதை குதிரை கேட்கும். அப்ப சரியான பாதை இருந்தாலும் அதுங்களுக்கும் தேவையானதை நம்ம செஞ்சோம்னா தான் நம்மளோட வேலை வந்து சரியா இருக்கும். நம்ம போர்ல போய் நிற்க வேலை செய்யும் போது எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும். எது ஒண்ணுமே நமக்கு சாதகமா இல்லாம போயிடக்கூடாது அப்படின்றதால அதுங்களை வந்து அது குதிரைன்றதுனால நம்ம போய் இது தள்ளி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அந்த இடத்துல சொல்றாரு. நான் இப்ப ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு புதுசா நிர்வாக குழு தேர்ந்தெடுத்திருக்கோம். நிர்வாக குழு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறாரு முன்னாடி. இப்ப நம்ம தமிழ்நாடு மாநில பொதுச்செயலாளர் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரியான வேலையை தான் நமக்கு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காரு. கடந்த பொதுச்செயலாளர் அறிக்கையில வந்த விஷயங்கள் எல்லாமே பின்னாடி இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய பின்பக்கம் நமக்கு செய்ய நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணது நம்மளோட தேவைகள்லாம் புரிஞ்சு. அது மாதிரி இப்ப தேர்வு செய்யப்பட்டிருக்க நிர்வாக உறுப்பினர்கள் எல்லாருமே அவங்க மட்டும் நிர்வாகிகள் மட்டும் இந்த வேலையை செஞ்சா போதும், நிர்வாகிகள் நம்ம பார்த்துக்குவாங்க, பொதுச் செயலாளர் பார்த்துக்குவாரு, அமைப்பு செயலாளர் பார்த்துக்குவாங்க, நம்ம எந்த விஷயத்திலையுமே டைவர்ட் ஆகாம நம்மளும் கூட சேர்ந்து உறுப்பினர் சேர்க்கறதாகட்டும், நம்ம சங்கத்துக்கு தேவையான தேவைகள் என்னன்னு சொல்லி சொல்றதாகட்டும், நம்ம எங்க எதாவது செஞ்சோம்னா நம்மளால எங்க போய் நீங்க அடிக்க முடியும். நீ நிர்வாகம் ஒரு செயலை செய்யல அப்படின்னா தலைவர் கூட சொன்னாரு, நம்ம ஒரு 2000 பேர் நின்னோம்னா நம்ம அந்த இடத்துல நம்மளால ஜெயிக்க முடியும். அப்ப நிர்வாகம் நம்ம கேட்பான், நம்ம சொல்றதை கேட்பான் அப்படின்னு சொல்லி காலையிலேயே கூட சொன்னார். அது மாதிரி நம்மளோட தேவைகள் என்ன அப்படின்னு நமக்கு தேவை போது நம்ம நிர்வாகக்குழுக்கு உறுதுணையா இருந்து இங்க வந்திருக்கவங்க மட்டும் இல்லாம நமக்கு இன்னைக்கு அதாவது கொஞ்சம் நம்ம வந்திருப்போம், சூழ்நிலை காரணமாக வர முடியாதவங்களும் இருப்பாங்க. அப்படி நம்ம அவங்க எல்லாரையுமே ஒன்று சேர்த்து நம்ம சங்கத்தை உறுப்பினராக்கி நம்மளால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ நிர்வாகம் அந்த அளவுக்கு நம்ம சங்கம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பாரதிய மசூர் சங்கம் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.